நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்தாலும் என்னடா இது கௌதம் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, கௌதமுக்கு எதுவும் இன்னும் யாரு சூதுவாது பண்றாங்க, யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரியாம கௌதம் மனசுல இப்படி ஒரு நெஞ்சை வளர்த்துட்டாலே அந்த அஞ்சலி சும்மா விடக்கூடாது, அவளை எதனா ஒண்ணு பண்ணி இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே துரத்தணும், அவளை வெளியே துரத்தினா மட்டும்தான் இந்த வீட்டுக்கு விடிவு காலமே பிறக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எது பண்ணா கரெக்டா இருக்கும், அஞ்சலி இப்படி பண்ணப்பா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல ஒரு பக்கம் நம்ம இலக்கியா யோசனை இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம இலக்கியா ஸ்கெட்ச் போட்டு வேற லெவலில் தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாக்டரை போலி டாக்டர்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஒரிஜினல் டாக்டர் தான், ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி கேடு கெட்ட வேலை செஞ்சு இருக்காங்க. இந்த மாதிரி மனங்கட்ட டாக்டர் எல்லாமே போலி டாக்டர் தான் சொல்லுவாங்க. அவளை பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த டாக்டரும் கையும் களமா பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலியும் ஒரு பக்கம் கையும் களமா மாட்டியதோட மட்டும் இல்லாம ஐயோ நான் எதை தப்பும் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு கதறா உதறா. என்னமே முடியாது, நீ பண்ண தப்புகளை இதுதானே தண்டனை, நானும் போனா போது எல்லா விஷயத்தையும் பொறுத்து போனேன், ஆனா நீ என் கௌதம் விஷயத்திலே விளையாடிட்டா, இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க முடியாது, இதுவே உனக்கு லாஸ்ட் கட்டமா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் மாஸ் டயலாக் விடுறாங்க. அதை கேட்டதான் அஞ்சலிக்கு ஒரு பக்கம் புகை தள்ளுது. ஐயோ என்னடா இது, நானே தன்வாயே தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு சும்மாவை சொல்லுவாங்க, அது போலதான் இப்ப நடந்துருச்சோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலி. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் மெல்ல போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கால போய் நம்ம பைரவி கிட்ட பேசுறாங்க. அம்மா, இதுக்கு மேல எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு அங்கீகாரமும் எனக்கு வேணாம், அந்த வீட்டுக்கு நான் தத்து புள்ளியாவே இருக்கேன், மத்தபடி எனக்கு இன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் கௌதம், நீ ஏன் புள்ள, நீ இந்த மாதிரி பேசுறதை கேட்கும் போது எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா பண்றது, நீங்க பண்ற எல்லாமே எனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுது, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதுக்கு பண்ணது நிறைய டிஃபரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கௌதம், எல்லாமே நீ என்னோட சொத்து, என்னோட உலகம், என்னோட உயிர், நீ அதுக்காக உன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது எல்லாமே பண்ணின்னு இருக்கேன், ஆனா நீ அதை தப்பா புரிஞ்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் சொல்றாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதால போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடி இருந்தாலும் மறுபக்கம் இதுக்கு சமானமா நிறைய விஷயங்கள்லாம் நடந்துருக்குங்க. இதெல்லாம் எப்படி தீர்வு கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா தீர்வுக்கு கொண்டு வரும்போது வேற லெவலில் ஒரு பூகம்பமாவே வெடியும் சொல்லிட்டு சொல்லலாம், வெடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் ஒரு தீர்மானமா நிர்ணயிக்க முடியாது. பார்ப்போம், மெல்ல எல்லாமே ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிருக்கோம். சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம தாட்சாயின் இருக்கால, அவர் இருந்து போன் பண்றா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஞ்சலி இதோ பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் எப்படியான வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசுறேன். இவங்களுக்கு அப்புறம் போன் கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஜெயில் வார்டன் இருக்காங்க, அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு 5 லட்சம் காசை தூக்கி போட்டதும் எல்லாமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி இப்ப அங்கேயும் சோர்ஸா இருக்கா. இந்த விஷயத்த கேட்ட நம்ம இலக்கிய அவ எப்படியான போறா, அதை பத்தி நமக்கு இவங்க கனெக்ஷனை பட்டு கட் பண்ணோம், அப்பதான் இவ வெளியே வராம இருப்பா, அப்பதான் இந்த வீட்டுல எல்லாமே நார்மலான பின்னாடி அதுக்கப்புறம் நாமளே அவர் திருந்திருவான்னு சொல்லிட்டு நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதான் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வருக.